ஹலோ guys, வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 186 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து லைக் போட்ட வீடியோக்குள்ள வந்து வாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு, ஸோ ஹீரோ பண்ண சம்பவங்கள் என்னென்ன பண்ண ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து உள்ள எங்கே இருப்பான் நம்ம ஹீரோ, நம்ம மாஸ்டரும் பிரேக் த்ரூலாம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் காமிச்சு இந்த எபிசோடு போகிறாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொண்டு வந்த சோல் எல்லாத்தையுமே இந்த குளமாக இருக்குல்ல அந்த இடத்துல விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா இவனும் வந்து ரொம்ப அற்புதமாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேரியர் ஓப்பன் பண்ணிட்டு யாரோ வர மாதிரி தெரியுது. இவங்க வந்து திரும்பி பார்த்து ஸோ கண்டிப்பாக அவங்க நம்பல ஒரு ஆள் இல்லை அப்படின்ட்டு யாரானுங்கன்னு எல்லாரும் புரியல. வெளியாளுங்க உள்ளே வந்திருக்காங்க, அதுவும் சோல் பேரரை உடச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே சுற்றி போட்டுறாங்க. ஹீரோ மாசு சுற்றி இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சாகனமாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ திரும்பி மாஸ்டர் நான் வந்து வார்மப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, ரைட்டா வார்மப் ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அவங்க பவரை அன்லீஸ் பண்ணதான் கொய்யால அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸுக்கெல்லாம் சுற்றி தெரிக்கிறானுங்க. ஏன்னா அவங்களாம் டூன் லெவலுக்கு தான் வந்து இருக்காங்க. அவனுங்களை வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அட்டாக் பண்ண உள்ள இறங்குறானுங்க. அவ்வளோதாங்க நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஸ்பீடாக தண்டர் பாடி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வழியில் வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா விடாமல் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொருத்தரும் திருச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா விழுறாங்க. அவனும் வெப்பனை எடுத்து சுற்றி கையில் மாட்டவன் எல்லாரும் தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் மாஸ்டர் சுற்றி போட்டு மாஸ்டர் அடிக்கலாம் வர தலைமை போ டூஷங்கில் இருக்கார்ல அப்படியே பேரியர் அவனுங்களை அப்படி நிற்க வச்சு அந்த டிமென்ஷன்லேயே அப்படியே ஒரு கையை இது பண்ணதும் அந்த டிமென்ஷனே இல்லை கிராக் சலிசில செதறாங்க ரத்னாங்க இதெல்லாம் தெரிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இந்த பக்கம் ஹீரோனால நான் ஒவ்வொருத்தனையும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் நம்ம மாஸ்டர்னா வெயிட் காட்டிட்டு இருக்கேன். ஹீரோ சும்மா கையை அப்படி பண்ணதுக்கு ஒரு பால் மாதிரி எல்லாம் ஒரு வகை மொத்த பேர் வெடிச்சு செதறானுங்க இடத்துல. ஸோ இந்த அட்டாக் எல்லாம் தாங்க முடியாமல் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் மாஸ்டரோ தப்பிக்க போனவங்க எல்லாரையும் அப்படியே பேரியர் துண்டு துண்டு ஒட்டச்சு பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக பிரிச்சுறாரு. அப்படியே துண்டு பீஸா ரெண்டு பேரும் கொட்டூரமாக இருக்கிறாங்க கொட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா திடீர்னு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் ஒரு புது ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுடுறாங்க. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுங்களோட பவர்ஃபுல்லான ஸ்குவாட். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே அந்த வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அசுரா அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது டிமானிக் ஃபேஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர வைக்கிறானுங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கணும். அதுலேருந்து பயங்கரமான எனர்ஜி வந்துட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ தான் இப்போ டூஷங்கில் இருக்கா இல்லை ஒருத்தனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தலைவன் அசால்ட்டாக பறந்து போயிருக்கா. அந்த கூட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவ் வந்துருக்கான். அவன் வந்து ஹீரோ பார்த்து அவன் எவ்வளோ பிள்ளையும் பார்த்து அடுத்த செகண்ட் தலைவன் வந்து உஷாராயிட்டான். சரி ஓகே இங்கே தான் செத்துருவோம் அப்படின்ட்டு புரிஞ்சிச்சு. ஸோ ஹீரோ பார்த்து அவன் எவ்வளோ ஃப்ளேம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு சின்ன சூரியன் ரேஞ்ச் ஒரு ஃபயர் பாலை உருவாக்கி அப்படியே அமுச்சு விடுவான் பாருங்க. அப்படியே அது கிட்ட வர இந்த அட்டாக் அப்படியே அரிச்சிருது. இந்த இடத்துல சுத்தமா பின்னாடி இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் மறந்து போய் பார்த்துருக்கா. அப்படியே அந்த ஃப்ளேமோட அந்த எனர்ஜி பால் மொத்த பேர் இன்ஸ்டன்ட்டாக சாம்பல் ஆக்சிஜன் இடத்துல. ஸோ தப்பிச்ச ஒருத்தன் பார்த்தா நம்ம மூக்கும் ஏன்னா அவன் உடம்புல வந்து சி ஹாட் ஃப்ளேம் அது வந்து இருக்கு. ஸோ இதில் ஹீரோ பார்த்தா அவனை நோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நல்ல நம்ம வந்து தப்பிச்சாடுன்னு நினச்சிக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹீரோ வந்து நேற்று பண்ண இடத்துல மூகு நீ எங்கே இருப்பா எதிர்பார்க்கலன்னு இருக்கேன். அவனை பிடிச்ச மாஸ்டர் பிடிச்சிட இந்த இடத்துல மூகு நீங்க தான் இருக்கியாடா அப்படின்ட்டு அவரு பார்த்தீங்கன்னா வந்து இவன் நசுக்க ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீ எப்படி வந்து டூஷுங்கா பிரேக் த்ரூ பண்ண என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்ட்டு மூகவும் சொல்லிட்டு இருக்கேன். இடத்துல மார்க் சொல்லுவார் இந்த இடத்துல. ஸோ என்னோட நிலைமைக்கு நீ தான் ஒரு காரணம், உனக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னா இந்த பக்கம் வந்து உன்னோட டிசிப்ளினோட முதுவிலே குத்தி பிட்ரே பண்ண அதெல்லாம் மறந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி அந்த விஷயத்தை பற்றி ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ அதை கேட்டவொடனே அவன் சரியான டென்ஷன் ஆகிட்டு அவன் கழுத்தை அப்படி நெரிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஹெவன்லி ஃப்ளேம் ட்ரெஷர் இருக்கக்கூடாதுன்ட்டு சி ஹாட் ஃப்ளேம் அந்த ஃப்ளேம் வந்து ஹீரோ வந்து அவன் ஒட்டம்புல இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறான். அவனுக்கு அப்படியே கொடூரமான வழியில் அவனுக்கு கத்துறான். ஸோ ஒரு கடத்தில் ஹீரோ என்ன பண்ணுறான் வந்து அவங்ககிட்ட இருக்க ஃப்ளேமை எல்லாம் அப்படியே உறிஞ்சு எடுத்துருவான். அந்த ஹெவன்லி ஃப்ளேம் சி ஹாட் கோர் ஃப்ளேம் வந்து ஹீரோ கையில் வந்து இப்போ வந்து வந்துடும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திடீர்னு இந்த நேரத்தில் ஒருத்தர் அட்டாக் பண்ணால் யார் அந்த போன் கிழவன் மாஸ்டர் அடித்து தூக்கிட்டு நீ எப்படா டூஸ் ரீச் பண்ணும் அப்படின்ட்டு அவருக்கே ஒன்று வந்து சரியான ஷாக் இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளேம் எடுத்து கையில் வச்சுட்டு இந்த ட்ரெஷருக்கு நீ வந்து தகுதியானவன் கிடையாது, ஒருத்தன் கூட அட்வான்ஸ்மெண்ட் ஆகும் அப்படியே அதே லெவலில் இருக்கீங்களா அப்படின்ட்டு உடனே அவன் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவை சேர்த்து சாவடின இடத்துல இந்த இடத்துல நான் மட்டும் சாக மாட்டேன்டா, கண்டிப்பாக உன்னையே சேர்த்து சாகடிப்பேன் அப்படின்ட்டு அவனை பைத்தியம் முடிச்சு சிரிக்க ஆரம்பிக்க. ஹீரோ என்ன சொல்லுவாங்க என் முன்னாடி செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. ஹீரோ சோல் கண்ட்ரோல் வச்சு அவன் சோல்
இப்படியே ஜஸ்ட்டு அவன் கையில் அப்படின்னு வச்சு பெரிய கை அதை வச்சு அப்படி நசுக்கி அவன் டிஸ்ட்ராய் பண்ணுறான். வெளியில் சுத்தமாக சாம்பலாக வந்து போயிடறான். அவன் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சீ ஹாட் ஃப்ளேம் இருக்கும். அந்த ஃப்ளேமை சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சும்மா அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா வந்து 5 கலர் ஆங்கிரி புத்தா லோட்டஸை பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்க முடியும். முன்னே இருந்ததோட கண்டிப்பாக இன்னுமே வந்து பவர்ஃபுல்லாக வந்து அதனோட பவர் இருக்கும் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த போன் கிழமை அந்த கிழமை மட்டும் தனியாக மாட்டிட்டு ஹீரோ எக்கச்சக்கமான ஃபயர் பாலை உருவாக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு டேல்ஸ்மேனை ஒட்டச்சு பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்க ஒரு ரியாக்ஷனில் ஒருத்தனும் வந்து வரல. என்னாச்சு, ஏன் சிக்னல் போகலை அப்படின்ட்டு அவனை யோசிச்சிருக்கேன். உடனே ஹீரோ சொல்லுவான், இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் பேரியரில் நாங்கள் லாக் பண்ணிட்டோம், ஒரு சிக்னலும் வந்து உள்ளே போக முடியாது, ஒருத்தனும் உள்ளேயும் வர முடியாது, இப்போ நீ என்ன பண்ண போகிற கிழவா அப்படின்னு கேட்டுட்டு இவனுக்கா என்ன பண்ணுறதுனே ஒன்று தெரியல. ஸோ இடத்துல ஹீரோவை பார்த்தீங்கன்னா விடாமல் எக்கச்சக்கமாக அட்டாக் பண்ண அவனால் முடிச்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவனை தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஹீரோ பண்ணுற அட்டாக்கை அவள் என்ன தான் டிஃபெண்ட் பண்ணாலும் அதனோட பவர் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹீரோ நான் கொள்ளலான்னு கிட்ட போவான். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு ஸ்லாஷ் அட்டாக் ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எதுவும் தப்பிக்கிறான். அந்த ஸ்லாஷ் பட்டை இடம் ஒய்யால டிமென்ஷனே கிராக் விட்டு இருக்கு. ஸோ உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை வந்து அப்பீர் ஆகிறான் இடத்துல. ஸோ யாரான்னு பார்த்துருக்கு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து போன் ஸ்வாட் அப்படின்ற ஒரு ஸ்வாடை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அப்படியே தரையில் தேய்ச்சிட்டு வந்துருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த போன் கிழமை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாஸ்டருக்கு வந்து வணக்கங்கள், அதாவது இவன் பார்த்தீங்கன்னா 6th ஹெவன்லி மாஸ்டர் இந்த இடத்துல. அவன் உடனே கழுத்தில் கற்று வச்சு ஏன்டா சும்மா சத்தம் போட்டுட்டே இருந்தீங்க, அவனுக்கு வேலை வெட்டியில் என் போன்ஸோட நான் ரிஃபைன் பண்ணி எவ்வளோ பெரிய வேலை எனக்கு இருக்குது, ஏன்டா அப்படி டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா வந்து 6th ஹெவன்லி லார்டான இவன் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டார் டூஷங் லெவலில் வந்துருப்பான். ஸோ அந்த கிழமை உடனே வந்து மாஸ்டர் அவன் தான் வந்து நம்மளோட எல்லா பிளானையும் சோல் கிளானோட எல்லா பிளானையும் வந்து தோக்குறது இவனால் தான் இருக்கான். இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அப்போ நீ தான் சியோயானா இந்த இடத்துல அற்புதம் அருமைன்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான். பைத்தியம் முடிச்ச மாதிரி அவன் உடனே கேட்பான் அந்த இடத்துல, உன்ன மாதிரியான யங் டேலண்டட் பீப்புள்ஸ் எங்கள் சோல் கிளானுக்கு வந்து தேவைப்படுது, நீ மட்டும் என் கூட வந்து சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கேன், என் லெவலுக்கான ஒரு கிராண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சோல் கிளானில் உனக்கு வந்து கிடைக்கும், என்னப்பா சொல்கிற ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. நீ மட்டும் ஜாயின் பண்ணிட்டா இந்த இடத்தையே நம்ம ஆளலான்டா அப்படி கேட்டுட்டு இருக்க. ஸோ ஹீரோ மாஸ்டர் வந்து ஒரு சிரிப்பை போட்டு ஏடா எனக்கும் சோல் கிளானுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை அவனுக்கு தெரியுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு ஹீரோ கண்டிப்பாக நான் அவனுக்கு ஒன்னே தாண்டா அவன் அப்படின்ட்டு அவனை வந்து ரெடியாக வந்து இருக்கு. இதை கேட்ட உடனே பார்த்தா அந்த மாஸ்டர் வந்து மாஸ்டர் அவன் நம்ம ஆளுங்க நிறைய பேரை வந்து கொண்டுட்டான் அப்படின்னு இருக்க. அவன் திரும்பி பார்க்குறான். ஸோ யாருன்னா அங்கே நிறைய டூஜூன் லெவலில் வந்து பேன்ஷங் பேர் வந்து செத்து இருக்காங்க இந்த இடத்துல. இதை பார்த்துன்னு சிறப்பு அருமையான விஷயம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற மொத்த சோல்ஸையுமே பார்த்தா வந்து அவன் போன் வெப்பன் அந்த போன் ஸ்வாட்டில் பார்த்தா கேதர் பண்ண ஆரம்பிச்சு அந்த சோல்ஸ் எல்லாமே வந்து அந்த வெப்பன் இன்னுமே பவர்ஃபுல் ஆகுது. ரைட்டா இதை வச்சு நடா நம்ம ஹீரோ வந்து கொள்றது ரெடியாவானடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னோட போன் ஸ்வாட் இனிமே வந்து பவர்ஃபுல் ஆயிடுச்சு அருமை அப்படின்ட்டு அவனை அந்த போன்ஸோட கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ இவனும் வந்து சரி ஓகே இப்போ அதுக்கான நேரம் அப்படின்ட்டு அவனு ரெடியாக இருக்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா மாஸ்டர் அவனுக்கு கொல்லுங்க மாஸ்டர் இடத்துல வந்து இந்த போன் கேரனும் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு கண்டுக்கிற மாதிரி இல்லை. அந்த போன் கிழவனும் பார்த்தீங்கன்னா அவன் வெப்பன் எடுத்துகிட்டு நானும் வந்து இந்த யாவச்சனை பார்த்துட்டு இருக்கேன். அவன் திரும்பி நடந்து போகிறாங்க. இந்த இடத்துல இந்த போன் கிழனுக்கு ஒன்றும் புரியல. அவன் என்னடனா இப்போ வந்து என்னோட வெப்பனை ரிஃபைன் பண்ணனா அதுக்கு இன்னுமே வந்து பவர்ஃபுல் ஆகிடும் அப்படின்ட்டு அந்த வெப்பனை ரிஃபைன் பண்ண போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இந்த கிழவனா ஆத்தி என்ன தனியாக விட்டு போறியா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ ஒரு மறுப்பான் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா அவனுக்கு உள்ள அள்ளு இருக்காது. உடனே வந்து மாஸ்டர் அவனை வந்து கொள்ளுங்க, இந்த மாதிரி டூஷிங் லெவல் எக்ஸ்பெக்ட் 2 பேரோட சோல் வச்சு என்ஹான்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வெப்பனுக்கு இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு இருக்க. அவன் வெப்பனை என்ஹான்ஸ் பண்ண ஐடியா கொடுத்தவனு இதை கேட்டவனே ஆமாம் இல்லை அப்படின்னு கோயில அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பை போட்டு உடனே வந்து ஆமாண்டா அப்படின்ட்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுற. நம்ம மாஸ்டர் தான் வந்து அசால்ட்டாக வந்து தடுப்பார். பட் இருந்தாலும் அந்த ஒரு போன் ஸ்வாடோட பவர் அல்டிமேட்டாக வந்து இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லலாம். இதில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹெவன்ல சண்டை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஓடலாம் கேட்கணும் யாவச்சா நீ என்னோட பவர்ஃபுல் தான், ஆனால் இந்த இடத்துல எங்கள் சோல் பேஸ் இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து எங்கள் பவர் தான் வந்து அதிகமாக இருக்கும், அதனால உங்க கூட என்னால் சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாது அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாஸ்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இப்படியே அவனுக்கு 2 பேரோட ஃபைட்டு கொடூரமாக வந்து போயிட்டு இருக்கு. என்னதான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவனுங்க ஃபைட்டு போயிட்டு இருக்கலாம், அந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹெவன்லாட் அவனுக்கு ஃபைட் ரொம்பவுமே வந்து இன்டென்சிவாக போயிட்டு இருந்ததுல அந்த ஹெவன்லி லாட் அந்த போன்ஸோட வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு அதனோட பவர் ரொம்பவுமே அதிகமாக ஹீரோ தூக்கி அடிக்குது. முக்கியமான என்ன விஷயம்னா அந்த ஒரு போன்ஸோட அது பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தரோட சோலையே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுறது ஹீரோட சோலையே ஜஸ்ட் வெளியே தள்ளிடுச்சு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் டிஃபெண்ட் பண்ண ஹீரோக்கு வந்து புரியுது அந்த ஸ்வாட் டேரெக்டாக என்னோட சோலையே பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக நான் இது கூட கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கணும்னு சொல்லிட்டு
இருக்கேன், என்னோட ஸ்வாடோட பவர் எப்படி இருக்குன்னு பார்த்தல, இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை ஒன்ட்ட ட்ரை பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்வாடை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோ என்னதான் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன்லி ஸ்டீல் டெக்னிக் கூக்லானோட டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணாலும் அதை ஜஸ்ட் சும்மா சாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணுறான் அந்த இடத்துல. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்வாடே பெரிய ஸ்வாடை மற்ற அட்டாக் பண்ண, பட் ஹீரோட சோல் ஃபோர்ஸை பற்றி நமக்கு தெரியல. அந்த ஃபோர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டாக் பண்ண வந்து வேலைக்குள்ள டேரக்டான ஹிட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அவன் சொல்கிற இடத்துல ஸோ என்னோட ஸ்வாடை வச்சு நான் வந்து எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான டெக்னிக்லாம் வச்சிருக்கேன். அவன் உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பூமிக்குள்ள ஒரு லாபாவை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்பின்னிங் வீல் டெக்னிக் இருக்குல்ல, அந்த வீல் டெக்னிக் வச்சு அடித்தாலும் அந்த ஸ்வாடோட பவருக்கு முன்னாடி ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகல. அந்த ஸ்வாட் அப்படியே ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் கூட அந்த ஸ்வாடுக்கு வந்து ஏற்படல. இதை பார்த்து நம்ம மாஸ்டர் ஷாக் ஆகிட்டு அதை சொல்லிட்டு இருக்கான், உன்னால் வந்து கண்டிப்பாக வந்து என்னை தோக்கடிக்க முடியாது, சரணடைஞ்சிட்டு இல்லை நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா ஏக்காச்சக்கமான டைலாக் யூஸ் பண்ணிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனோட அடுத்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த வெப்பன் அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது நான் ரொம்ப நாளாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், இதில் சாக போகிறா மொதல் தகுதியான நீ மாட்டேனாடா அப்படின்ட்டு அவன் அந்த ஸ்வாடுக்குள்ளே போயிட்டு இருக்கான். அந்த ஸ்வாட் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ண இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிக லெவலான ஸ்வாட்ஸாக மாற்றி பார்த்தீங்கன்னா விடாமல் எல்லா ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சு வந்து போயிட்டே இருக்கான். பட் இருந்தாலும் அந்த அட்டாக் வந்து இன்டென்சிவாக இருக்குது. ஸோ ஹீரோ வந்து என்ன தான் பண்ணுறான்னு பட்டு அவனோட 6 ரூலர் ஹெவன்லி ஜானோட அந்த அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த வெப்பன் ஹீரோட வெப்பனோட அட்டாக்கே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்து அது வந்து தடுக்குது. கிட்டத்தட்ட ஹீரோ அட்டாக் பண்ணால் அவனோட ஹீரோவோட டிராகன் ஆர்மர் தான் தடுக்குது. ஸோ ஹீரோ புரியுது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சோலில் வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்படின்னா இவன் அட்டாக் பண்ணுறது வழியாக இருக்கும் ஹீரோ வச்சுட்டு இருக்கேன். அவன் சொல்லிட்டு இருக்கான், இந்த டைம் உன்னோட டிராகன் ஆர்மர் கூட உன்னை வந்து தப்பிக்க முடியாதா, அதையும் சேர்த்து அழிப்ப ஹீரோ அட்டாக் பண்ண உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட எல்லோ ஸ்ப்ரிங் ஹெவன்லி சோல் அட்டாக் அவனோட சோல் ஃபார்ம் பெருசாக வர வச்சு அந்த ஒரு சோல் அட்டாக் அடிப்பான். ஹீரோ பண்ண அந்த ஒரு சோல் அட்டாக் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவனோட வெப்பனை அடிக்க ஆரம்பிக்க அந்த வெப்பனுக்குள்ளே தானே பார்த்தீங்கன்னா அவன் வந்து மறைஞ்சிருக்கான். அந்த அட்டாக்கால் அவனு ஒன்றும் புரியாமல் கதற ஆரம்பிக்க அவனு சொல்கிறான், இப்படி ஒரு ஹெவன்லி சோல் அட்டாக் அதுவும் இந்த அளவுக்கு லாங் ரேஞ்சில் அது எப்படி சாத்திட்டு அவனுக்கு புரியாமல் இருக்க. அவன் வெளியே வந்து அடுத்த செகண்ட் ஹீரோ பறந்து போய் வந்து இந்த இடத்துல வந்து ஹெவன்லி கோல்டன் ஃபிங்கர் அந்த ஒரு அட்டாக் அடிக்க அந்த அட்டாக் டேரெக்டாக அவனை ஹிட் பண்ணி அவனை தூக்கி அடிக்க ஆரம்பிக்குது. அவனை போய் பொத்துன்னு விழுகிறான். ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த போன் கிழனு வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்திக்கிட்டு அவங்ககிட்ட உடனே ஹீரோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஹெவன்லி கிரேட் பிளாம் அட்டாக் அப்படின்ட்டு அந்த ஹேண்ட் அட்டாக் வர வச்சுட்டு இந்த அட்டாக் மட்டும் அவனை புட்டிச்சு ஹீரோ நசுக்கினானா அவன் அப்படியே இடத்துல செத்துருவான். அப்போனா மரண பயத்தில் இருக்க திடீர்னு வானத்தில் டிமென்ஷன் ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சோல் கிளானோட வெப்பனை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கையை பார்த்தீங்கன்னா புட்டிச்சு அதை பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. யாராவது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நம்ம மாஸ்டர் வைக்கிற 2 பேருமே திரும்பி பார்க்க அந்த இடத்துல கோயில வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சோல் கிளானோட செகண்ட் ஹெட் அவன் பார்த்தீங்கன்னா வந்து இறங்க ஆரம்பிக்கிறான். இறங்கும் போதே வந்து சியோயான் நீ ரொம்ப ஆரகண்டாக நடந்துக்கிறேன் இருக்க. ஸோ அந்த இடத்துல சோல் கிளானோட வைஸ் லீடர் அப்படின்ட்டு ஹீரோ முறைக்க அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து சொல்லுங்கள். அடுத்த எபிசோடு யார் யார் வெயிட்டிங்னு சொல்லிட்டு போங்க. சிம்பிளான விஷயம், அதில் என்ன ஒரு விஷயம் புரியாத விஷயம் இருக்குன்னா, ஸோ வந்து வெளியே நம்ம ஜியான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்தையே வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பா, யாருமே உள்ளே வர முடியாது. அதை மீறி அவன் எப்படி வந்தான் அப்படிங்கிறது ஒரு கொஷின் இருக்கும். அடுத்த எபிசோட்லையுமே இதுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்காது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே ஏதோ பெரிய விஷயமா வந்து வச்சுருப்பாங்க சீக்ரெட்டாக. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஸோ அடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த எபிசோடுங்கிறது நம்ம ஜியானுக்கான ஹைப்பான எபிசோடு தான். தலைவியோட என்ட்ரி வந்து இங்கிறது மரண மாதம் இருக்கும். யார் யாரெல்லாம் வந்து அதுக்கு ஹைட் பண்ணீங்கிறத சொல்லிட்டு போங்க. ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா.